ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி லுக்கீமியா பற்றி பார்க்கலாம். ஸோ லுக்கீமியா இன்னும் வந்துட்டு ஜென்ரல் டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈஸி டேர்ம்ஸ்னால் பிளட் கேன்சர். பட் அஸ் அ மெடிக்கல் டேர்ம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் அ நியோபிளாஸ்டிக் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் டபிள்யூபிசி. ஸோ வந்துட்டு லுக்கீமியா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு. ஸோ அது வந்துட்டு நீட் பிஜியாக இருக்கட்டும், எஃப்எம்ஜியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸோ எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் லுக்கீமியா வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் மெயினாக என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. ஸோ வந்துட்டு லுக்கீமியா. ஸோ லுக்கீமியா வந்துட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நியோபிளாஸ்டிக்கு ப்ராலிஃபரேஷன் ஆஃப் டபிள்யூபிசி. ஓகேவா? ஸோ லுக்கீமியா வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ மோஸ்ட் வந்து ஏஎல்எல் சொல்லுவோம், அடுத்து வந்து ஏஎம்எல், அடுத்து வந்துட்டு சிஎல்எல், சிஎம்எல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செவரல் டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா, and acute myeloblastic leukemia and CLL na chronic lymphocytic leukemia and CML வந்துட்டு chronic myelocytic leukemia. ஸோ வந்துட்டு இந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் தெரிஞ்சாலே ஒரு 50% ஒர்க் முடிஞ்சு. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு டீட்டெயிலாக ஏஎல்எல்னா என்ன, ஏஎம்எல் என்னன்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓவர்வியூ, லுக்கீமியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ப்ராலிஃபரேட்டிவ் டிஸார்டர் ஆஃப் டபிள்யூபிசி. இப்போ ப்ராலிஃபரேட்டிவ் டிஸார்டர் ஆஃப் டபிள்யூபிசியில் வந்துட்டு ரெண்டு விதமான வந்து ப்ராலிஃபரேஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரியாக்டிவ் ப்ராலிஃபரேஷன், இன்னொன்று வந்துட்டு நியோபிளாஸ்டிக். இப்போ வந்துட்டு ஸோ இப்போ வந்து ரியாக்டிவ் ப்ராலிஃபரேஷன் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு லியூகோசைட்டோசிஸ், இன்னொன்று வந்துட்டு லியூக்கேமாய்ட் ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் டபிள்யூபிசியோட கவுண்ட் என்ன? நார்மல் டபிள்யூபிசியோட கவுண்ட் வந்து 4000 to 11,000 ஓகேவா மைக்ரோ லிட்டர். ஸோ இப்போ வந்துட்டு லியூகோசைட்டோசிஸ் நார்மலாக வந்துட்டு பிளட்டில் வந்து இப்போ சிபிசி பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், டபிள்யூபிசி ரைஸ் ஆகுது அப்படின்னா லைக் நார்மல் 11,000, மோர் தென் 11,000 தான் லியூகோசைட்டோசிஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த லியூகோசைட்டோசிஸ்ங்கிறது இன்க்ரீஸிங் இந்த டபிள்யூபிசி மோர் தென் 11,000. ஸோ அப்போ வந்து டபிள்யூபிசிஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதில் எந்த செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதை பொறுத்து அது வந்து என்ன டைப் ஆஃப் வந்துட்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ பேசோஃபில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இப்போ ஸோ பேசோஃபில்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வந்து அலர்ஜி கண்டிஷனாக இருக்கலாம். இதே வந்துட்டு ஈஸ்னோஃபில்ஸ் அதிகமாகுது அப்படின்னா வந்துட்டு பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இது வந்து லிம்போசைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிபியாக இருக்கலாம். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு பஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸாக இருக்கலாம். ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு மோனோசைட்ஸாக இருக்கலாம், மேக்ரோஃபேஜஸாக இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் வந்துட்டு இன்ஃபெக்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வந்துட்டு டபிள்யூபிசி ரைஸ் ஆகுதோ அதை பொறுத்து இது வந்து அந்த டைப் ஆஃப் லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ லியூகோசைட்டோசிஸ் மோர் தென் 11,000 இருக்கும். ஸோ இப்போ லியூக்கமாய்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு மோர் தென் 30,000 to 15,000. ஸோ டபிள்யூபிசியோட கவுண்ட் இந்த லெவலில் இருந்தால் அது பேர் வந்து நம்ம லியூக்கமாய்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து லியூக்கமாய்ட் ரியாக்ஷனாக ரொம்ப வந்து எக்ஸஸ் ஆஃப் வந்து டபிள்யூபிசி இருக்கிறது. அப்போ வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆஃப் டபிள்யூபிசி இருக்கிறதையும் ஸோ வந்துட்டு இதே லுக்கீமியா. ஸோ லுக்கீமியாலேயும் வந்துட்டு டபிள்யூபிசி வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கும். அப்போ நார்மல் லுக்கீமாய்ட் ரியாக்ஷன்னா என்ன, ஸோ வந்துட்டு லுக்கீமியானா என்ன, ஸோ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். ஸோ இப்போ அதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நியோபிளாஸ்டிக்கில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நியோபிளாஸ்டிக் ப்ராலிஃபரேஷன் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து லுக்கீமியா,
இன்னொன்று வந்துட்டு லிம்ஃபோமா. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ லியூக்கோமாய்ட் ரியாக்ஷனையும் லியூக்கீமியாவை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஸோ லியூக்கோமாய்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன் மேரோ ஹவுஸு, இன்னொன்று வந்து பிளட் வெசல். ஸோ இப்போ இருக்கிற பிளட் வெசல் இதுதான் பிளட் வெசல், இது வந்து போன் மேரோ. நார்மலாக வந்துட்டு WBC அரௌண்ட் 4000 to 11,000 இருக்கும். பட் அது இல்லாமல் போன் மேரோவில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க WBCs இருக்கும். அது இல்லாமல் பெரிஃபரலாக அட்டாச் பிளட் வெசல் அட்டாச் பண்ணியிருக்கிற WBCs இருக்கும். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ரௌமா, ஸோ ஏதாவது இது மாதிரி நடக்கிறப்போ, ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கிறப்போ, ஸோ இந்த WBC ஆல்ரெடி ஸ்டோர்டு, இன்னொன்று வந்து மார்ஜினல் WBC எல்லாமே வந்துட்டு சர்க்குலேஷனுக்குள்ளார வரும். அப்படி சர்க்குலேஷனுக்குள்ளார நிறைய WBC வரப்போ, ஸோ WBC கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து அரௌண்ட் 30,000 to 50,000 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லியூக்கோமாய்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் இது வந்துட்டு நமக்கு இது எப்படி நார்மல் WBCயா, இல்லை வந்துட்டு நார்மலாக இன்ஃப்ளமேஷனால் நடக்குதா, இல்லை கேன்சர்னால் நடக்குதா? ஸோ அப்போ வந்துட்டு போன் மேரோலேருந்தும் பிளட் வெசல்லேருந்தும் WBC வந்துட்டு பூல் ஆகுது பிளட்டில் அப்படின்னா, இது வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா லியூக்கோமாய்ட் ரியாக்ஷன். ஸோ இதை எப்படி கேன்சரோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ கேன்சர்ஸ்லேயும் வந்துட்டு WBC மேபி 30,000 50,000 இருக்கலாம். ஸோ லியூக்கோமாய்ட் ரியாக்ஷனு கேன்சரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, லியூக்கீமியா. ஸோ வந்துட்டு ஒரு என்சைமோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லியூக்கோமாய்ட் ரியாக்ஷனில். increased in NAB score, நியூட்ரோஃபில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். அதே வந்து லியூக்கீமியாவில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு NAB ஸ்கோர் வந்து கம்மியாகும். நியூட்ரோஃபில் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இது வந்து கம்மியாச்சு அப்படின்னா அது வந்துட்டு லியூக்கீமியா. இது வந்துட்டு அதிகமாச்சு அப்படின்னா லியூக்கோமாய்ட் ரியாக்ஷன். லியூக்கோமாய்ட் ரியாக்ஷன் வந்து நார்மல். ஸோ இது வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ட்ராமா, இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஜென்ரல். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியோபிளாஸ்டிக் ப்ராலிஃபரேட்டிவ் டிசார்டர். ஸோ லியூக்கீமியா அண்ட் லிம்ஃபோமா. ஸோ நிறைய பிளேஸஸில் வந்துட்டு லியூக்கீமியான்னு படிப்போம், சில இடத்துல வந்துட்டு லிம்ஃபோமா படிப்போம். லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரானிக் லிம்போசைட்டிக் லியூக்கீமியா, இது வந்து ஸ்மால் செல் லிம்ஃபோமா, அவர் வந்து பர்கேட் லிம்ஃபோமா, அவர் வந்துட்டு ஸோ மேண்டல் செல் லிம்ஃபோமா, இது மாதிரி மார்ஜினல் லிம்ஃபோமா. ஸோ இது மாதிரி நிறைய வந்துட்டு லிம்ஃபோமா, லியூக்கீமியா, ஸோ வந்து இன்டர்சேஞ்சபிளாக படிப்போம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது லியூக்கீமியாவுக்கும் லிம்ஃபோமாக்கும்? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது போன் மேரோ. ஓகேவா? போன் மேரோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிளட் வெசல், இது வந்து லிம்ஃப் நோட். ஓகேவா? ஸோ நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு லியூக்கீமியா கேன்சர் ஃபார்ம் ஆகுது. லியூக்கீமியா, இன்னொன்று வந்துட்டு லிம்ஃபோமா. ஸோ இது ரெண்டு என்ன டிஃப்ரென்ஷியேட்? லியூக்கீமியானா ஃபுல்லாக வந்து டிஃப்யூஸாக ஸ்ப்ரெட் ஆகும், ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் என்ட்ரானாலும் பிளட் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பட் இதே லிம்ஃபோமா அப்படின்னா வந்து ஒரு டிஸ்க்ரீட் மாஸ். ஸோ வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸில் மட்டும் ஒரு மாஸாக டெவலப் ஆகும், மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்துட்டு லிம்ஃபோமா அப்படின்னா வந்துட்டு இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமே தவிர்த்து டிஃப்யூஸாக வந்துட்டு மற்ற இடத்துக்கு எதுக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இங்கே வந்து லிம்ஃபோமா ஃபார்ம் ஆகுதுன்னா இது இந்த இடத்துலையே வந்துட்டு மாஸாக ஃபார்ம் ஆகுமே தவிர்த்து டிஃப்யூஸாக மற்ற இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே போகாது. ஸோ லியூக்கீமியாங்கிறது வந்துட்டு லிம்ஃபோமா, இது ரெண்டுத்துக்கும் வந்து டெஃபினேஷன் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இது டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு இதோட லியூக்கீமியாவுக்கும் லிம்ஃபோமாக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லலாம். ஸோ வந்துட்டு டிஸ்க்ரீட் மாஸாக இருந்தது அப்படின்னா லிம்ஃபோமா, டிஃப்யூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அது லியூக்கீமியா. ஸோ ஷார்ட்டாக சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இப்போ நியோபிளாஸ்டிக் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் WBC. இப்போ நியோபிளாஸ்டிக் ப்ராலிஃபரேஷனில் படி என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன செல்ஸ்லேருந்து இது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா மைலாய்டு, இன்னொன்று வந்துட்டு லிம்ஃபாய்டு, இன்னொன்று வந்து ஹிஸ்டோசைட். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக். ஸோ எப்படி வந்துட்டு லியூக்கீமியாஸ் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதோட செல்ஸோட ஆர்ஜினேஷன்ஸ் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து லிம்ஃபாய்டு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லிம்ஃபாய்டுங்கிறது வந்துட்டு லீட்ஸ் டு லைக் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இது வந்து ஒரு பிளாஸ்ட் செல்லாக இருக்கும், லிம்ஃபோ பிளாஸ்ட். ஸோ அந்த லிம்ஃபோ பிளாஸ்ட் வந்து ஃபர்தராக மெச்சூர் ஆக ஆக வந்துட்டு லிம்ஃபோசைட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துட்டு லிம்ஃபோசைட்டாக மாறும். ஓகேவா? ஸோ வந்து மெச்சுரேஷனில் ஓகேவா, இது வந்து மெச்சுரேஷனில் போக போக வந்துட்டு பெருசாகும். ஸோ வந்துட்டு லிம்ஃபோசைட்டாக மாறும். ஸோ இப்போ லிம்ஃபோசைட் வந்துட்டு ரெண்டாக இருக்குது. எய்தர் வந்துட்டு டி லிம்ஃபோசைட்டு, பி லிம்ஃபோசைட். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பி லிம்ஃபோசைட் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன், டி லிம்ஃபோசைட் வந்துட்டு ஓவரால் ஜென்ரலாக சொல்லலாம் அப்படின்னா கேன்சர்ஸ்க்கு. ஸோ வந்துட்டு டி லிம்ஃபோசைட்டு, பி லிம்ஃபோசைட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ லிம்ஃபோசைட் இதுவாக மெச்சூர் ஆகுது. அப்போ வந்து மைலாய்டு என்னவாக இருக்கும்? ஸோ வந்துட்டு மைலாய்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மைலோ பிளாஸ்டாக மாறும். ஸோ இந்த மைலோ பிளாஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் நியூட்ரோஃபில்ஸு, ஈஸ்னோஃபில்ஸு, பேசோஃபில்ஸ் எப்படின்னு கன்வெர்ட் ஆகும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இதே வந்துட்டு வெறும் மைலாய்ட் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து வச்சுக்கோங்க, ஸ்டெம் செல்ஸு. ஸோ இதிலேருந்து என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு ஆர்பிசி நார்மோபிளாஸ்டாக மாறும். நார்மோபிளாஸ்ட் வந்து ஆர்பிசி கன்வர்ஷன் நடக்கும். இதே வந்துட்டு அதே மைலாய்ட் ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் வந்துட்டு பிளேட்லெட் மெகா கேரியோசைட்ஸ் வரும். மெகா கேரியோசைட்ஸ்லேருந்து வந்து பிளேட்லெட் வந்து டிரைவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மைலோபிளாஸ்ட். ஸோ மைலோபிளாஸ்ட் வந்து மெச்சூர் ஆகி லைக் எண்டில் வந்துட்டு மைலோசைட்டு, மெட்டாமைலோசைட்டு அந்த மாதிரி ஃபர்தர் ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸோட எண்டிங்கில் வந்துட்டு நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில்ஸாக மாறும். ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து ஹிஸ்டோசைட் கூட அவ்வளோ பெருசாக நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து மேஜராக மைலாய்டு அண்ட் லிம்ஃபாய்டு வெரைட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இருக்கிற மைலாய்டோட மெச்சுரேஷன் பார்க்குறீங்க. இப்போ மைலாய்டு மெச்சுரேஷனில் இயர்லியாக, ஸோ இது வந்து இயர்லி மெச்சுரேஷன் வந்து லேட் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷன். ஸோ இப்போ இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் மியூட்டேஷனோ இல்லை வந்துட்டு ஜெனட்டிக் சேஞ்சஸ் நடந்து லுக்கீமியாவாக மாறுச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம அக்யூட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்து அக்யூட் லிம்ஃபாய்டா. ஸோ அப்போ வந்து இது வந்து அக்யூட் லிம்ஃபோபிளாஸ்டிக் லுக்கீமியா அப்படிமோ. இதே மெச்சுரேஷன் அரெஸ்ட் வந்து லேட்டாக நடக்குது அப்படின்னா க்ரானிக் லிம்ஃபோசைட்டிக் பிளாஸ்ட் கிடையாது. பிளாஸ்ட்டுங்கிறது ரொம்ப ப்ரீகர்சர் செல். ஸோ அது வந்து இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் தான் இருக்கும். சைட் வந்துட்டு லேட் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் இருக்கும். அப்போ வந்து இது வந்து க்ரானிக் லிம்ஃபோசைட்டிக் லுக்கீமியா. ஸோ லுக்கீமியானா என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு டிஃப்யூஸ் ஸ்ப்ரெட். லிம்ஃபோமாங்கிறது வந்து டிஸ்க்ரீட் மாஸ். இதே வந்துட்டு இப்போ வந்துட்டு மைலாய்டு வெரைட்டியில் வரீங்க. ஸோ இப்போ மைலாய்டில் வந்து இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் வந்துட்டு மியூட்டேஷன் ஆகுதோ இல்லை சேஞ்சஸ் நடந்ததா, இது பேர் வந்துட்டு அக்யூட் மைலோபிளாஸ்டிக் லுக்கீமியா. இதே வந்து லேட் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் வந்துட்டு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா இது வந்துட்டு க்ரானிக் மைலோசைட்டிக் லுக்கீமியா. ஓகேவா? ஸோ அது இப்போ இந்த நேமுக்கான மீனிங்ஸ் புரியுதா? ஸோ அக்யூட் ஏஎல்எல் ஏன்னு சொல்கிறோம், சிஎல்எல் ஏன்னு சொல்கிறோம், ஏஎம்எல் ஏன்னு சொல்கிறோம், சிஎம்எல் ஏன்னு சொல்கிறோம். ஸோ அது எந்த ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மெச்சுரேஷன் ஆக ஆக செல்லோட சேஞ்சஸ் என்னவாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் த செல் வந்துட்டு பெருசாக இருக்கும். ஸோ வந்து மெச்சூர் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா செல்லோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இயர்லி ஸ்டேஜில் வந்துட்டு லைக் டிஎன்ஏ எல்லாமே ஃப்ரீ ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? ஸோ மெச்சூர் ஆக ஆக மெச்சுரேஷன் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து கண்டென்ஸ்டாக மாறிடும். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இயர்லி இப்போ அக்யூட் செல்ஸ் எல்லாமே வந்து பிக்காக இருக்கும். ஸோ வந்துட்டு இது எல்லாமே பிக் செல்ஸு. மெச்சூராக இருக்காது, இம்மெச்சூரு. டிஃப்ரென்ஷியேஷன் ஆயிருக்குன்னா ஆயிருக்காது, அன்டிஃப்ரென்ஷியேட்டட்.
இதே வந்துட்டு லேட் ஸ்டேஜ் லைக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மெச்சூர் ஆனது வந்துட்டு மெச்சூர் ஸ்மால் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக அக்யூட் லியூக்கீமியாஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும், பிக்காக இம்மெச்சூராக அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக. ஸோ அப்போ வந்துட்டு க்ரானிக் வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு மெச்சூரு ஸ்மால் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ அப்போ வந்துட்டு ப்ராக்னோசிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எது வந்து ஒஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ வந்துட்டு இம்மெச்சூராக அன்டிஃப்ரென்ஷியேட்டட் இது வந்துட்டு டோட்டலாக அதோட ஃபங்க்ஷனே லாஸ் பண்ணிவிடும், இன்னும் மெச்சூரிட்டியே ஆகலை. பட் ஆனால் வந்துட்டு க்ரானிக் வெரைட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு மெச்சுரேஷன் ஆகிருக்கு, லைக் லேட் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷனில் தான் ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 20-30% ஆஃப் ஃபங்க்ஷனாவது இருக்கும் அந்த நார்மலாக இருக்கிற க்ரானிக் மேலே லியூக்கீமிக் செல்லுக்கு கூட அந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பட் அக்யூட் வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு சுத்தமாக ஃபங்க்ஷன் இருக்காது, நார்மல் செல்ஸுமே நார்மல் வெரைட்டியான மெச்சுரேஷனான செல்ஸுமே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அக்யூட் வெரைட்டிஸ் எல்லாமே குட் ப்ரோக்னோசிஸ் இருக்குது, க்ரானிக் வெரைட்டிஸில் எல்லாமே வந்துட்டு அக்யூட் வந்துட்டு குட் ப்ரோக்னோசிஸ்ஸு, க்ரானிக் வந்துட்டு பேட் ப்ரோக்னோசிஸ் ஓவரால் ஜென்ரலாக சொல்லலாம். பிகாஸ் பேஸ்ட் ஆன் வந்துட்டு மியூட்டேஷன் அண்ட் டெலிஷன்ஸை பொறுத்து ப்ராக்னோசிஸ் மாறும். பட் நான் ஓவராலாக அக்யூட்டாக இல்லை க்ரானிக்காக அதை வச்சு நான் ப்ரோக்னோசிஸ் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அக்யூட் வந்துட்டு பேட் ப்ரோக்னோசிஸ்ஸு, க்ரானிக் வந்துட்டு குட் ப்ரோக்னோசிஸ். பிகாஸ் வந்துட்டு இட் ஹேஸ் சம் ஃபங்க்ஷன் லைக் அ நார்மல் செல். ஸோ அதனால் இது வந்துட்டு குட் ப்ரோக்னோசிஸ். ஸோ பேஸ்ட் ஆன் டெலிஷன் மியூட்டேஷன் தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லலாம் இந்த வெரைட்டி வந்துட்டு குட் ப்ரோக்னோசிஸ், இந்த வெரைட்டி வந்துட்டு பேட் ப்ரோக்னோசிஸ். ஸோ அது வந்துட்டு ஃபர்தர் டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஓவர் வியூவாக இப்போ நம்ம வந்து என்னவா பார்க்க போகிறோம்? ஸோ இப்போ வந்துட்டு அக்யூட் லியூக்கீமியானா என்ன, க்ரானிக் லியூக்கீமியானா என்ன, லிம்ஃபாய்டு வெரைட்டினா என்ன, மைலாய்டு வெரைட்டினா என்ன. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஓவரால் வியூ. நார்மலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் எதுலேருந்து வரும் அப்படின்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன், டிரான்ஸ்லோகேஷன். ஸோ அதனால் வந்துட்டு செல்ஸ் வந்து அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் நடக்கும். அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இம்யூனோ ஃபினோடைப்பிங் ஆர் வந்துட்டு இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ இம்யூனோ ஃபினோடைப்பிங்கும் இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி. ஸோ வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இம்யூனோ ஃபினோடைப்பிங் அப்படின்னா சிடி மார்க்கரை ஃபைண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த சிடி மார்க்கர் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஃப்ளோ சைட்டோமீட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஓகே, இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரிங்கிறது அதோட என்சைம்ஸு. ஸோ அது என்சைம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிடிடி டெர்மினல் டிஆக்சி நியூக்ளியோடைஸு வந்து MPO மைலோபெராக்சிடேஸ் ஆக்சிடேஸு. ஸோ இந்த டிடிடி வந்துட்டு எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபோசைட்டுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அக்யூட் லிம்ஃபாய்டாக இருக்கட்டும், க்ரானிக் லிம்ஃபாய்டாக இருக்கட்டும், ஸோ டிடிடி மார்க்கர் இருக்கும். ஸோ இப்போ வந்து அது AML CML. ஸோ அதில் வந்துட்டு மைலாய்டு வெரைட்டினால மைலோபெராக்சிடேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ சிடி மார்க்கர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் வந்துட்டு செல்ஸு. ஸோ ஈச் செல்ஸ் ஹேஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் மார்க்கர். சிடி மார்க்கர்னால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்துட்டு பி செல்னு இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, ஸோ பி செல்லாக டி செல்லாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் வந்துட்டு இந்த சிடி மார்க்கர். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட பி செல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CD 19 20 ஆர் லைக் 40 80 எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா 20 40 80 இந்த மாதிரி வரது எல்லாமே வந்துட்டு பி செல் மார்க்கர். இதில் வந்து பேன் பி செல் லைக் வந்துட்டு பி செல்ஸ்லேயே வந்துட்டு ஒன்று மெச்சூர் ஆச்சுன்னா செல்ஸ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பி செல் வந்துட்டு ஆன்டிஜெனிக்காக ஸ்டிமுலேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு பிளாஸ்மா செல்லாக மாறும். ஸோ அப்போ வந்து இது வந்துட்டு பி செல்லாக லைக் எல்லா வெரைட்டிஸ் பி செல் பிளாஸ்மா செல் ஆனாலுமே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு செல்லாக மாறினாலுமே அது எப்பயுமே இருக்கிறதுங்கிறது வந்துட்டு CD 19. ஸோ இது வந்துட்டு பேன் பி செல் மார்க்கர். ஓகேவா? அடுத்து இன்னொன்று வந்துட்டு பேன் டி செல் மார்க்கர் இருக்குது.
ஸோ டி செல்ஸில் இருக்கிற சிடி ரிசெப்டார்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிடி 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் வந்துட்டு 6 மட்டும் தூக்கிடுங்க, பாக்கி எல்லா ரிசெப்டார்ஸுமே இருக்கும். ஸோ இதில் வந்து பேன் டி செல், எல்லா டி செல்ஸில் டி ஹெல்ப்பர் செல்ஸ் இருக்குது, ஸோ டி கில்லர் செல்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி டி செல்ஸோட வெரைட்டிஸ் எல்லா டி செல்ஸ்லையுமே இருக்கிறது வந்துட்டு CD3. ஸோ இது வந்து பேன் டி செல் இருக்குது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிம்ஃபோசைட்டிக் வெரைட்டி சொல்கிறோம். இது வந்து பி செல்லா இல்லை டி செல்லா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏஎல்எல்லே 2 வெரைட்டி இருக்குது, ப்ரீ BALL, ப்ரீ TALL. ஸோ இது வந்து BLL ALL இதை வச்சு சொல்லுவீங்க. ஸோ வந்துட்டு இப்போ டி செல்லோட மார்க்கர் வச்சு இது வந்து என்ன டைப் ஆஃப் லியூக்கீமியா, லிம்ஃபோசைட்டிக் லியூக்கீமியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் சிடி மார்க்கர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு டயக்னோஸ்டிக்கான இம்பார்ட்டன்ஸு. தென் ஸோ அதுக்கப்புறம் அதோட கிளினிக்கல் ஃபியூச்சர் அண்ட் மேனேஜ்மெண்ட். பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓவரால் வியூ, ஓகேவா. ஸோ வந்துட்டு இதிலேருந்து நம்ம அடுத்த ஃபர்தராக ஒரு லியூக்கீமியாலே என்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன கிளினிக்கல் ஃபியூச்சர், எதை வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.